நேற்று நைட்டு விக்ரமுக்கு வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரும் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா போயிட்டு இவங்கள எஃப்ஜேட்ட சொல்லி ஜெயிலில் வச்சு அடைக்கணும்னு. ஸோ விக்ரம் வந்து அதுக்கு வந்து கூப்பிடுறாரு. அப்போ வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, இப்போ என்ன உங்களுக்கு இங்கே 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்பணுமா அப்படியா அப்படின்னோடனே ஆமான்னு சொல்கிறாரு. இப்போ விக்ரம் வந்து சிரிச்சிருப்பார் போல இருக்குது. அது சாண்ட்ராவுக்கு செம காண்டாயிடுச்சு. விக்ரம் வந்து மார்க் பண்ணுறாங்க, ஆனால் சாண்ட்ரா வந்து புள்ளி பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் டிஃப்ரென்ஸு. சாண்ட்ரா வந்துட்டு போயிட்டே வாங்க, திவ்யாவை வந்து உள்ள ரூம்குள்ளே அழுதுட்டுருக்கா, அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே அது என்னோட வேலை இல்லைங்க, நான் வந்து அப்படிலாம் கழுத்தை பிடிச்சி கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே அப்போ எதை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதை பூன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அனுப்பிச்சிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ என்ன பண்ண முடியும் உங்களால், கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறாங்க. உடனே என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே பிக் பாஸ் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, நான் உங்களை ஜெயிலில் போடணும்னு சொல்லலை, உங்களை வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஜெயிலில் வச்சு அடிக்கணும்னு பிக் பாஸ் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த டாஸ்க்குக்காக நான் முடிச்சிருக்கேன், நீங்கள் பண்ணால் சரி, நீங்கள் பண்ணலைன்னா நான் அப்படி போயிடுவேன், என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. சொன்னோடனே சாண்ட்ரா வந்துட்டு பயங்கர கோவமாக அந்த இடத்துல இருந்துட்டு வெளியே போகிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை திவ்யா கிட்ட நீயே கேளுன்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் இங்கே வந்துட்டு திவ்யா கிட்ட கேட்குறாரு. அவங்க அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை, அவங்க பதிலே பேசாமல் உள்ளே இருக்காங்க. உடனே வா இப்போ அந்த ரூமுக்குள்ளே போ, அந்த ரூமுக்குள்ளே போ அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி இடத்துல உள்ளேருந்து அழுதுட்டு இருக்காங்க போல இருக்குது திவ்யா. உடனே வந்துட்டு விக்ரம் சொல்கிறாரு, என்னால் அந்த ப்ரைவேட் ஏரியாக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு. இது மாதிரி இப்படி ஒரு புல்லிங் பண்ணி நான் எங்கேயுமே சத்தியமாக பார்த்ததில்லை. அவர் மார்க் பண்ணுறாருன்னா நீங்களும் அதுக்கு ரிட்டன் மார்க் பண்ணுறீங்க. அந்த மார்க்கிங் கேன்சல் ஆகிடுச்சு. பட் அதுக்கு வந்துட்டு இப்படி வந்து நீ உள்ளே போ, நீ வந்து கழுத்தை பிடிக்க முடியுமா, எதை பிடிக்க முடியும், இப்படிலாம் கேட்குறது வந்து டூ மச். அப்புறம் அங்கே இருந்துட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகிறப்ப நான் பைத்தியம்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன், பைத்தியத்தை இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. கத்திகிட்டே போகிறாங்க. நீ மறக்க முடியாத நாள் ஒன்று வரும். அதாவது ரொம்ப சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் சாபம் கொடுக்குறாங்க. இது சாண்ட்ரா பிரசன்ட் 2 பேருமே பண்ணுறாங்க. எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. உடனே நீ மறக்க முடியாத நாள் உனக்கு லைஃப்பில் ஒன்று வரும். அப்படி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து மற்றவங்க அடிபடும் போது சிரிக்கிற, ஒரு பொண்ணு தலைவலின்னு உட்காந்து அழுதுட்டுருக்கா அப்படி சிரிக்கிற அப்படின்னு. விக்ரம் சிரிச்சாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. விக்ரம் அப்படி திவ்யா அழுறதை பார்த்து சிரிச்சாங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீ வந்து ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது அதை பார்த்து சிரிக்கிற, அன்றைக்கி அந்த பொண்ணுக்கு அடிப்பட்ட போது பார்த்து சிரிக்கிற, இப்படி ஒன்றுக்காக நீ சிரிக்கிற, நீ ஒரு ஹியூமனே கிடையாது, நீ எப்படி ஒரு ஆளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கானா வினோத்கிட்டையும் போயிட்டு நியாயம் கேட்குறாங்க. இவங்க கேட்குறதெல்லாம் ஓகே, ஒரு பொண்ணு அழும்போது நீ எதுக்கு சிரிக்கிற, நீ எங்களை மார்க் பண்ணுறான்னு சொல்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் பக்குவமாக சொன்னால் தான் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் வெளியில் வரும். நீங்கள் வந்து அவர் பண்ணுற மார்க்கிங்க்கு நீங்கள் அதை விட பயங்கரமான புல்லிங் பண்ணும்போது அவர் பக்கம் உள்ள தப்பு வெளியே தெரியாது, உங்கள் பக்கம் உள்ள நியாயமும் வெளியே தெரியாது. நீங்கள் இப்படியே வந்து திருப்பி புல்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி வந்து பிக் பாஸ் ஷோவில் இவ்வளோ புல்லிங் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இது வந்து பிக் பாஸ் கேட்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.